வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் கேஜிஎஃப் ஸ்ரீகுமார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கோலார் தங்கவயல் சட்டமன்ற தொகுதி நகரப்புறம், கிராமப்புறம் ஆகிய இரண்டு பகுதிகளையும் கொண்டது கோலார் தங்கவயல் சட்டமன்ற தொகுதி. இந்த கோலார் தங்கவயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகரப்புறத்தில் சுமார் 35 வார்டுகள் இருக்கிறது. இதில் 2 வார்டுகள் பிஎம்எல் தொழிற்சங்கத்துக்கு உட்பட்ட வார்டுகள், கிட்டத்தட்ட 16 வார்டுகள் பிஜிஎம்எல் பகுதியை சேர்ந்த வார்டுகள், 17 வார்டுகள் கோலார் தங்கவயல் நகர டவுன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த டவுனை சேர்ந்தது. இந்த 35 வார்டுகளுக்கான தேர்தல் விரைவில் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கவுன்சிலர்களின் பதவி காலம் முடிவடைந்து சில மாதங்கள் ஆகிவிட்டது சூழ்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பல கட்சிகளை சேர்ந்தவர்கள், சமூக சேவகர்கள், பொதுநல ஊழியர்கள், தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் அந்தந்த பகுதியிலே ஜரூராக மக்கள் பணியை செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தங்கவயல் நகர சபை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், எந்த கட்சி வெற்றி பெறும், யார் இந்த நகர சபையை கைப்பற்றுவார்கள்? இந்த நகர சபை தேர்தலின் முடிவு கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கு வீழ்ந்த ஓட்டுக்களின் அடிப்படையில் இந்த நகர சபை தேர்தலின் முடிவு இருக்குமா, அல்லது வர இருக்கின்ற 2028ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலை பொறுத்து அதற்கு முன்னோட்டமாக இந்த தேர்தல் இருக்குமா? இதுதான் என்னுடைய கருத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிராமப்புறம், நகர்ப்புறம் 2 பகுதிகளையுமே சேர்த்து காங்கிரஸ் கட்சி சுமார் 81,569 வாக்குகள் பெற்றிருந்தது. பிஜேபி 31,102 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆர்பிஐ 29,795 வாக்குகள் பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி 55%, பிஜேபி 21%, ஆர்பிஐ 20%, 96% ஓட்டுகளை இந்த 3 கட்சிகள் பிரித்து கொண்டது. மீதமுள்ள 4% நோட்டா, ஜேடிஎஸ், சிபிஐ, சிபிஐஎம், ஆம் ஆத்மி, பிஎஸ்பி, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் போன்றவர்கள் பிரித்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையே 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற நகர்மன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா, அல்லது இதற்கு மாற்றாக 2028ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தல் இருக்குமா? ஏனென்றால் கிட்டத்தட்ட 1982ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பக்தவச்சலம் என்ற ஒரு கிங் மேக்கர், சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நகரமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருந்தார். அவர் 3 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று 4வது முறையாக ஜேடிஎஸ் கட்சியில் இணைந்து அவர் தோல்வியுற்று அதன் பிறகு ஒரு முறை நகர்மன்ற உறுப்பினர் ஆகி உதவி தலைவர் பொறுப்பேற்று அதன் பிறகு அவருடைய இயற்கை எதிரியின் காரணமாக அவருடைய பங்கு அந்த நகரமன்ற தேர்தலில் இல்லாமல் போனது. என்னுடைய கேள்வி, 2008ஆம் ஆண்டு, 2013ஆம் ஆண்டு, 2018ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு
ஆகிய 4 சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை பெற்று கொண்டிருக்கும் இந்திய குடியரசுக் கட்சி சட்டமன்றத்தை தான் விட்டுவிட்டோம், நகரமன்றத்தையாவது கைப்பற்றலாம் என்று இந்த நகரமன்ற தேர்தல் களத்திலே ஆதிக்கம் செலுத்துமா? 2008, 2013 போன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சுமார் கவுன்சிலர்களையும் நகரமன்றத்திலே பெற்று 2018, 2023 ஆகிய தேர்தலில் காங்கிரஸ் வசம் சட்டமன்ற தொகுதியை பறிகொடுத்துவிட்டு பிஜேபி மும்முரமாக தேர்தல் களத்திலே இறங்குமா? இல்லை 2018, 2023 ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்று நகர சபையையும் கைப்பற்றி இப்பொழுதும் நகர சபையை தன்வசப்படுத்தி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி மீண்டும் நகரமன்றத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா? இதற்கு கடந்த முறை இவர்கள் பெற்ற வாக்குகளையே திரும்பவும் எடுப்பார்களா, அல்லது இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி தேர்தல் களத்தில் இவர்களுடைய பங்கு அதிகமாகி தேர்தல் பணி அதிகமாகி மக்களிடத்திலே இவர்களுடைய சாதனைகளை செய்யப்போகின்ற விஷயங்களை சொல்லி ஒரு மாற்று அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி தங்கவயல் நகர சபையை இவர்கள் தக்க வைப்பார்களா? யார் தங்கவயல் நகர சபையை கைப்பற்றுவார்கள்? கிட்டத்தட்ட தங்கவயல் நகர சபையில் 35 கவுன்சிலர்கள், 35 கவுன்சிலர்களில் 18 கவுன்சிலர்களை ஜெயிக்க வேண்டும். 18 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றால்தான் தங்கவயல் நகர சபையை பிடிக்க முடியும். எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு, எம்பிக்கு ஒரு ஓட்டு இருக்குது, அது அப்புறம். ஆனால் 35 கவுன்சிலர்களில் 18 கவுன்சிலர்கள் இருக்கணும். இருந்தால் தான் தங்கவயல் நகர சபையை கைப்பற்ற முடியும். 18 கவுன்சிலர்களை கைப்பற்ற போவது யார்? இதற்கு நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லிவிட்டேன். நடந்து முடிந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் சம்பந்தம் இருக்குமா? இல்லை நடைபெற போகும் தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? இல்லை இப்பொழுது கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட சுயேட்சைகளின் ஆதிக்கம் இருப்பதைப் போல வரப்போகின்ற நகரமன்ற தேர்தலிலும் சுயேட்சைகளின் ஆதரவு அதிகமாக இருக்குமா? அவர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குமா? யார் தங்கவயல் நகர சபையை கைப்பற்றப் போகிறார்கள்?